ஊழலிலும் பெண்களை அவமரியாதை செய்த பிரச்சனையிலும் சிக்கிய இரு திமுக அமைச்சர்கள் பதவியை இழந்த பரிதாபம். இரு அமைச்சர்களின் செயல்களும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் ஒழுங்கின்மையை வெளிப்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. 4 ஆண்டு காலம் மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்தவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே. பழனிசாமி. கழக அம்மா பேரவை சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி புகழாரம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அனைத்து தரப்பும் இந்த ஆட்சி போக வேண்டும், திமுக ஆட்சி போக வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் முடிவிட்டாங்க. யாராக சரி, தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், அரசு ஊழியர்கள் எல்லாமே, அரசு ஊழியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே திமுக சாதகம் இன்னைக்கு அவங்களே இந்த ஆட்சி வேண்டாம்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஒரே குரல் எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று. ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நடந்த தீவிரவாத தாக்குதல். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு காஷ்மீரில் 10 பயங்கரவாதிகளின் வீடுகள் தரைமட்டமாக்கி இந்திய ராணுவம் அதிரடி நடவடிக்கை. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்த தாய்மாமன் மீது போக்சோ வழக்கு பதிவு. அப்பா ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் வீட்டில் கூட சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத அவலம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. அப்பா ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்கள் வேதனை. தஞ்சாவூர் அருகே 14 வயது சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பெரம்பூரில் பெண்ணை கர்ப்பமாக்கி கைவிட்ட இளைஞர் சிக்கினார். தலைநகரத்திலேயே காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள நிலையில் குற்ற சம்பவங்கள் தலைவிரித்து ஆடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் வடபாலம் அருகே குடும்ப தகராறு காரணமாக மனைவியை வெட்டி படுகொலை செய்த கணவர். ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் 90% சம்பவங்கள் வெளிவரவில்லை என கோவையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி ஆதங்கம். பெண்கள் துன்பங்களை வெளிக்கொணர தயங்குகிறார்கள் என்பதால் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்குவது அவசியம் என வலியுறுத்தல். சிவகங்கையில் திமுக பிரமுகர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் உடன்பிறப்புகளுக்கே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை இருப்பதாக மக்கள் வேதனை. தென்காசியில் மனைவியுடனான தகாத உறவை கண்டித்த கணவர் மனைவியின் கள்ளக்காதலனால் வெட்டி கொலை. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஒரே நாளில் அடுத்தடுத்து அரங்கேறி வரும் படுகொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் சூட்கேஸில் கடத்தி வந்த 10 கிலோ கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் போதைப் பொருட்களின் புழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் பாஜக பிரமுகர் 10 பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை. தப்பி ஓடிய மர்ம கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே கல்குவாரி குட்டையில் கல் கட்டியவாறு மிதந்த ஆண் சடலம் மீட்பு. திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 2520 போதை மாத்திரைகளுடன் 4 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் எர்ணாகுளம் விரைவு ரயிலில் கொண்டுவரப்பட்ட 7 கிலோ கஞ்சா சிக்கியது. தலைநகரம் கஞ்சா நகரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் கன்னியாகுமரி வரை செல்லும் சிறப்பு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 10 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தினந்தோறும் கஞ்சா சிக்குவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டத்தில் 1.5 கிலோ கஞ்சாவுடன் 4 இளைஞர்கள் சிக்கினர். ஸ்டாலின் அரசு முறையான கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளாததால் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட கஞ்சா சிக்கியது. இளைஞர்களின் எதிர்காலத்தை அழிக்கின்ற போதைப் பொருட்களை தடுக்க முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு கண்டெய்னர் லாரியில் கடத்த முயன்ற 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 530 கிலோ புகையிலைப் பொருட்கள் சிக்கின. வெளி மாநிலங்களிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தி வருவது தொடர்கதையாகி இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் 2500 கிலோ எடை கொண்ட ரேஷன் அரிசி மூட்டைகளை வாகனத்தில் கடத்த முயன்ற நபர் சிக்கினார். மாடல் ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதால் ஏழை மக்கள் பாதிக்கப்படும் அவலம். ஈரோடு மாவட்டம் சித்தோடு நரிப்பள்ளத்தில் 8 லிட்டர் கள்ளசாராயம் 20 லிட்டர் கள்ளசாராய ஊறல் பறிமுதல். கள்ளக்குறிச்சி சம்பவத்தை அடுத்தும் ஸ்டாலின் மாடல் அரசு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கோயம்பேட்டில் பணியில் இருந்த குற்றப்பிரிவு காவலரை போதையில் சரமாரியாக தாக்கிய இளைஞரால் பரபரப்பு. திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை. தமிழ்நாடு அரசின் முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸுக்கு விதிக்கப்பட்ட ஓராண்டு தடையால் நாமக்கல் மாவட்ட முட்டை பண்ணைகளில் 40% முட்டைகள் தேக்கம். உணவு பாதுகாப்பு என்ற பெயரில் தரமற்ற மயோனைஸ் தயாரிப்பாளர்களை கண்டறியாமல் மொத்த முட்டை உற்பத்தியையும் பாதிக்கும் இந்த முடிவு எப்படி நியாயமாகும் என ஸ்டாலின் மாடல் அரசுக்கு முட்டை உற்பத்தியாளர்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே காதல் தோல்வியால் எலிமருந்தை குளிர்பானத்தில் கலந்து குடித்து வீடியோ எடுத்து ரீல்ஸ் பதிவிட்ட இளைஞர் மருத்துவமனையில் அனுமதி. மது அருந்துவது போன்ற காட்சி வெளியானதால் அப்பா ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் எதை நோக்கி பயணிக்கிறது இந்த இளைஞர் சமுதாயம் என மக்கள் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அரசு பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தால் நாப்கின் மற்றும் டேபிள் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சேதம். மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் அரசு பள்ளி மது பிரியர்களின் கூடாரமாக மாறி வருவதே தீ விபத்திற்கு காரணமாக இருக்கும் என மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் தெருநாய் கடித்து சிறுவன் படுகாயம். ஸ்டாலின் ஆட்சியில் பேரூராட்சி நிர்வாகம் நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. கோடை விடுமுறையொட்டி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவியில் குளித்தும் பரிசல் சவாரி செய்தும் உற்சாகம். UPSC தேர்வில் தமிழக அளவில் முதல் இடம் பெற்றதற்கு தான் படித்த பள்ளியும் நண்பர்களும் தான் காரணம் என கூறிய சிவச்சந்திரன். முதல்நிலை தேர்விற்கு நான் முதல்வன் திட்டத்தில் பயிலாத சிவச்சந்திரனின் வெற்றியில் ஸ்டாலின் அரசு ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் தேடுவது வெட்கக்கேடானது என மக்கள் விமர்சனம். 21 கோடி ரூபாய் உர பாக்கி தொகையை செலுத்த தவறிய தமிழக வேளாண் துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ்.
ஸ்டாலின் மாடல் அரசு நீதிமன்றங்களில் குட்டு வாங்காத நாட்களே இல்லை என மீண்டும் மீண்டும் நிரூபணம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய மருத்துவமனையான சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் வளாகம் மற்றும் கேண்டீன்கள் சுகாதாரமற்று கிடக்கும் அவலம். நோயாளியை குணப்படுத்த வந்தால் உடன் வருபவர்களுக்கும் நோய் தொற்று பரவிவிடும் அளவிற்கு ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறையே சுகாதாரமற்று இருப்பதாக பொதுமக்கள் ஆவேசம். சட்டவிரோத கட்டடங்கள் மீதான நடவடிக்கைகளில் சென்னை மாநகராட்சி விரிவான தகவல்களை வழங்க தவறியதாகவும் கமிஷனர் ஜே குமரகுருபரன் தன்னிச்சையாக விவரங்களை மறைப்பதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் கடும் விமர்சனம். தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டடங்கள் பூட்டப்பட்டதற்கான காரணங்கள் கூட விளக்கப்படவில்லை என்றும் இந்த தாமதம் மாநகராட்சியின் நடவடிக்கையின்மையை பிரதிபலிப்பதாகவும் சுட்டிக்காட்டிய நீதிமன்றம் விசாரணையை ஜூன் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. தமிழகத்தில் தஞ்சை, நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் 9 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக வேலூரில் 104.36 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மே 1ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்து. 2 பெண்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்த சோகம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரை அருகே திடீரென உள்வாங்கிய கடல். வார விடுமுறை மற்றும் சித்திரை மாத சர்வ அமாவாசையொட்டி கோவில் குவிந்த பக்தர்கள் புனித நீராடுவதில் சிரமம். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் பாதாள சாக்கடை கழிவுநீர் கடலில் கலந்து வருவதால் புனித நீராடும் பக்தர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். டெல்லியில் குடிசை பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 400க்கும் மேற்பட்ட குடிசைகள் எரிந்து நாசம். தீ விபத்தில் சிக்கி 2 பேர் உயிரிழப்பு என தகவல். அரபிக் கடலில் நிலைநிறுத்தப்பட்ட போர் கப்பல்களில் இருந்து எதிர்ப்பு கப்பல் ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்திய இந்திய கடற்படை. நீண்ட தூர துல்லிய தாக்குதல்களுக்கான தளங்கள், அமைப்புகள் மற்றும் குழுவினரின் தயார் நிலையை மறு மதிப்பீடு செய்ய சோதனை. IPL தொடரின் 45வது லீக் போட்டியில் லக்னோ அணியை 54 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை அணி வெற்றி. 12 புள்ளிகளுடன் மும்பை 3ஆம் இடத்திலும் 10 புள்ளிகளுடன் லக்னோ 6ஆம் இடத்திலும் உள்ளன. IPL தொடரில் டெல்லி மற்றும் பெங்களூரு அணிகள் மோதிய போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு வெற்றி பெற்று அசத்தல். வெற்றியின் மூலம் 14 புள்ளிகளுடன் புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது பெங்களூரு அணி. IPL தொடரில் இன்று நடைபெறவுள்ள 47வது லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் குஜராத் ஜெயின்ஸ் அணிகள் பல பரீட்சை. ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது.